நாலு குறிச்சிட்டாங்க. அது எப்படி நாலு குறிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் இமேஜின் பண்ணிக்க முடியும். 4 ஐயரை கூப்பிட்டுருப்பாங்க, 4 ஐயங்காரை கூப்பிட்டுருப்பாங்க. நல்ல நாளாக பார்த்து ஆவணி மாதம் 19ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில், நல்ல முகூர்த்தத்தில், நல்ல ஹோரையில், நல்ல நேரத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். துணை முதல்வர் ஆன பிறகு போராட்டம் வெடிக்கும். இவரால் சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அமைதி குலைக்கப்படலாம், சமுதாயத்தில் அமைதி குலைக்கப்படலாம். அப்படின்னா அரசு என்ன செய்தி சொல்கிறது? உங்களுக்கு என்ன செய்தி? அதாவது ஆர்எஸ்எஸ் நல்லவங்க தான், இந்துக்கள் எல்லாம் நல்லவங்க தான், தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க தான், அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க கல்லை போடுவாங்க, செருப்படுத்து அடிப்பாங்க, அதனால வன்முறை வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? உங்களுடைய ஆட்சியில் வன்முறையாளர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய வாக்கு மூலமாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்போது அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? கேவலமான சமாச்சாரம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? நீங்கள் பேரணியோ சீரணியோ நீங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னாலும் அண்ணாமலையினுடைய புகழும் பெருமையும் கம்மியாக போகிறது இல்லை. அண்ணாமலைக்கு விளம்பரம் தேவையில்லைங்க. அண்ணாமலைக்கு நீங்கள் யார் சார் விளம்பரம் கொடுக்கறதுக்கு? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேசிய கொடியுடன் பைக் பேரணி நடத்துது திமுக அரசு அனுமதி தரல. தேசிய கொடினாலே திமுக ஆக மாட்டுது, பைக் பேரணி போகிறதுனால என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை இப்போ மட்டும் சொல்லலை சார், 2022 ஆரம்பித்தது தான் இது. டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு ஆரம்பித்த சமாச்சாரம் தான். 2021 சுதந்திர விழாவில் ப்ராப்ளம் இருக்குல்ல, அண்ணாமலை அப்போ புதுசு கட்சியில் அப்போ தான் ஜாயின் பண்ணிக்கிற சமயம், அதனால் பேரணி நடத்தலை. 2022 அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அண்ணாமலையினுடைய இந்த ஆக்டிவிட்டீஸ்னால் பாஜகவினருக்கு ஒரு புது உற்சாகம் வந்தது, புத்துணர்ச்சி வந்தது. அதனால் இந்த மாதிரி தேசிய நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அவர் ஆரம்பித்தார். அப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கோவில்லேருந்து நாகர்கோவிலில் ஒரு கோவில் வரைக்கும் ஒரு பேரணி நடத்தலாம் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணியிருந்தாங்க, அனுமதி கேட்டிருந்தாங்க. போலீஸ் மறுத்தது. அதுக்கப்புறம் உடனே மதுரை கிளையில், உயர்நீதிமன்ற கிளையில் போயிட்டு அவசரமாக அவங்க பெர்மிஷன் வாங்கிக்கிட்டாங்க. மதுரை கிளையில் பெர்மிஷன் கொடுத்த பிறகு கூட, உயர்நீதிமன்றம் பெர்மிஷன் கொடுத்த பிறகு கூட போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் 50 பேர் தான் வரலாம் அப்படின்ட்டாங்க. 50 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பேரணி நடத்த முடியுமா? 5000 பேர் 50,000 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே வந்தது கிட்டத்தட்ட 2000 பேர் வந்துட்டாங்க. அந்த பேரணி நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க கடைசியில். அப்போது கூட அண்ணாமலை இதே தான் சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு என்ன தேசிய கொடி, தேசிய நாள், சுதந்திர தினம் விழா அப்படின்னாலே இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி இருக்குது போல் இருக்கு அப்படின்னாரு. இதில் இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க இல்லையா? சனாதன ஒழிப்பு மாநாடு நீங்கள் எப்படி அரசு இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க, நீதித்துறை கேட்குறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு புத்தக வெளியீட்டு விழா, கோயம்புத்தூரில் புத்தக வெளியீட்டு விழா, அண்ணாமலை தான் போயிட்டு புத்தக வெளியீடு பண்ண போகிறாரு. அதுவும் எப்போது? எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னால், அதாவது 4/4/2024 19ஆம் தேதி தான் உங்களுக்கு எலெக்ஷன் தமிழ்நாட்டில், ஏப்ரலில் பாராளுமன்ற எலெக்ஷன். 4ஆம் தேதி புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. என்ன தான் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? இவங்க என்ன சொன்னாங்க? அரசு தரப்புலேருந்து, போலீஸ் தரப்புலேருந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவினால் இது வன்முறை நடக்கலாம், என்னது அமைதி குலைக்கப்படலாம், சமுதாயத்தில் அமைதி குலைக்கப்படலாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, காவல்துறை எதுக்கு இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது நான் கேட்கல, உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு, காவல்துறை எதுக்கையா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பேரணியை நான் கொடுக்கல. ஆர்எஸ்எஸ் பேரணி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க 2022 கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் எந்த நாள் அந்த பேரணி நடக்க வேண்டுமோ அந்த நாள் நடக்காமல் எப்போவோ நவம்பர் டிசம்பரில், அதாவது ஜூன் ஜூலையில் நடக்க வேண்டிய பேரணி டிசம்பரில் நடந்தது. ஆல் ஓவர் தமிழ்நாடு நடந்தது. ஏதாவது ஒரு வன்முறை இன்சிடெண்ட் நடந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் 2008 இதே ஆகஸ்ட் மாதம்
இதில் சென்னையில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை குண்டு வச்சு தகர்த்து 8 பேர் செத்து போனாங்க அவங்க. அதுக்கப்புறம் கூட அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை. அப்படின்னா அரசு என்ன செய்தி சொல்கிறது உங்களுக்கு? என்ன செய்தி? அதாவது ஆர்எஸ்எஸ் நல்லவங்க தான், இந்துக்கள் எல்லாம் நல்லவங்க தான், தேசியம் பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க தான், அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க வந்து கல்லை போடுவாங்க, செருப்படுத்து அடிப்பாங்க, அதனால வன்முறை வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? அப்படின்னா இவங்கள்லாம் தவிர அவங்க தான் சமூக விரோதிகள், தேச விரோதிகள் அப்படின்னு அரசு சொல்கிறதா? ஏன் சார் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்னா அங்கே கல்லெறி, தசராவில் நவராத்திரியில் ஒரு துர்கா பூஜா ஊர்வலம்னு சொன்னால் கல்லெறி, ஹனுமான் ஜெயந்திக்கு ஊர்வலம் போனீங்கன்னா அங்கே அதுக்கு மேலேயும் கல்லெறி, எல்லாத்துக்கும் நீங்கள் கல்லெறி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் காவடி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, கங்கா ஜலம் எடுத்துக்கிட்டு காவடி வச்சுக்கிட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, அங்கேயும் கல்லெறிகிறீங்க. அப்படின்னா ஒன்றுமே பண்ணக்கூடாதா? சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது என்ன? காவல்துறை உங்ககிட்ட எதிர்க்கு இருக்குது, அதை தான் நீதிமன்றம் கேட்குது, மக்களும் அதை தான் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு கொடிக்கம்பம் அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்குது, அந்த கொடிக்கம்பத்தை தூக்கிறதுக்கு எவனோ ஒரு உடன்பிறப்பு போயிட்டு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உடனே எஸ்பி அங்கேருந்து வராரு. என்னையா அவசியம் உங்களுக்கு? 200 போலீஸு, 150லேருந்து 200 போலீஸு. நானும் போய் பார்த்தேன் அங்கே. அப்புறம் மிட் நைட்டுக்கு அப்புறமா நான் போய் பார்த்தேன், நானும் என்னுடைய அண்ணனும் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே எல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களெல்லாம் கும்பலாக கொண்டாந்து வச்சுட்டாங்க. அந்த எம்எல்ஏ தப்பு இல்லையா அது? அப்போது வன்முறையை தூண்டுவது யார்? வன்முறையை தூண்டும்படி ஒரு சில சமுதாயத்தினருக்கு சொல்வது யார்? இதை தான் அண்ணாமலை கேட்குறார். பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை வந்து இவங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகிறது கிடையாது, ஒரு தேசிய கொடியை தூக்கிக்கிட்டு ரோட்டில் சைக்கிள்லையோ மோட்டார் சைக்கிள்லையோ போகிறது கிடையாது. இந்த அரசு பயப்படுகிறது. எதற்கு பயப்படுகிறது என்றால், இவர்களால் இந்த வன்முறையாளர்களை யாரெல்லாம் இவங்க வன்முறை நடக்கும்னு சொல்கிறாங்களோ, வன்முறை நடக்கும் சார் அப்படின்னு சொன்னால் நீங்களே அட்மிட் பண்ணிக்கிறீங்க, வன்முறையாளர்கள் உங்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. உங்களுடைய ஆட்சியில் வன்முறையாளர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய வாக்கு மூலமாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்போது அவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? இது ரொம்ப கேவலமான சமாச்சாரம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? காவல்துறை கையில் இருக்குது. காவல்துறை யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அந்த கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடிப்பு, அந்த அவங்களுடைய திட்டம் மட்டும் நிறைவேறி இருந்துச்சுன்னு சொன்னால் 1000 பேர் பலியாகி இருப்பான். 1998 கோயம்புத்தூர் பிளாஸ்டில் 58 பேர் தான் செத்து போனான். அப்போது கருணாநிதி ஆட்சி, இப்போது ஸ்டாலின் ஆட்சி. எப்பப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வருகிறதோ அப்போது எல்லாமே இந்த குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போது உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து இதுக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கீங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுக்காமல் இருந்தது தவறு. எவ்வளவு ட்ரிப்பு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தலையை குட்டினாலும் கூட உங்களுக்கு அதை பற்றி எந்த விதமான சொரணையுமே இல்லையே. ஓகே, நாங்கள் வந்து இந்த வன்முறையாளர்களை தள்ளி வைப்போம், வன்முறை நடக்காமல் நாங்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிப்போம் அப்படின்னு முன்னால் வந்து சொல்ல வேண்டாமா? ஒரு அரசு, ஒரு மானம் உள்ள அரசு அதை தான் செய்யணும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு நான் பார்க்குறது. அவங்க வந்து சார் அது எப்படின்னு கேட்டால், இந்த அரசு வந்து மக்களை கண்டு, அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்த அண்ணாமலையினுடைய புகழ், ஏன்னா அண்ணாமலை ஊர்வலம் போகிறாருன்னு சொன்னோன்னா 50,000 பேர் வர மாட்டான், 5 லட்சம் பேர் வருவோம். அதுதான் இவங்களுக்கு பயம். இவங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். சேலத்தில் நீங்கள் இளைஞர் அணி பேரணி நடத்திங்கல்ல, இளைஞர் அணி பேரணி, எவ்வளோ போலீஸ்காரர் இருந்தாங்க அங்கே வன்முறையே நடக்காதீங்க, ஏன்னா எல்லாமே உங்களுங்க தானே. திராவிட கழகம் சமூக நீதி மாநாடு நடத்துறது, அந்த மாநாட்டுக்கு அந்த மைதானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அவங்க பேரணி நடத்துகிறாங்க, சீரணி நடத்துகிறாங்க. என்னென்ன கோஷங்கள் அவங்க எழுப்புறாங்க தெரியுமா? இந்து கடவுள்கள், இந்து பாரம்பரியம், இந்து பெருமைகள், இதெல்லாம் பற்றி கொச்சையாக பிராமின்ஸு அசிங்கமான கோஷங்களை எழுப்பி கொண்டு அவர்கள் போகிறார்கள். இந்துக்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? பண்ண மாட்டாங்க. அதுதான் தைரியம். இந்துக்கள்
ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அங்கே சட்டம் ஒழுங்கு வராது. ஆனால் இந்துக்கள் ஏதாவது ஒரு ஊர்வலம் போனாங்க, தேசியவாதிகள் கொடி எடுத்துக்கிட்டு, தேசிய கொடி எடுத்துக்கிட்டு ஊர்வலம், பெருமையாக ஊர்வலம் போனாங்க அப்படின்னா அந்த சக்திகள் இங்கே வந்து வன்முறை செய்யும் அப்படிங்கிற பயம் இந்த அரசுக்கு இருக்குது. அதனால் இந்த அரசுக்கு இவங்களை கண்டு பயம், மக்களுக்கு இந்த அரசை கண்டு பயம். ஏன் தெரியுமா? யாரை எப்போ பிடிச்சி உள்ளே போட்டுருவான் அப்படின்ட்டு. இல்லை, இதிலே ஒரு சந்தேகம் எழுது. இப்போ தேசிய கொடி வச்சு பேரணி நடத்தினா வன்முறை நடத்துவாங்கன்னு சொல்கிறாங்களே, எந்த கோஷ்டி நடத்துவாங்க? இப்போ இந்தியன்னு சொன்னால் எல்லாருமே ஒன்று தானே? வன்முறையாளர்களுக்கும் தேசிய கொடி அதுதானே. இப்போ வன்முறையாளர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது நீங்களா, நானா, காவல்துறையா? காவல்துறையினுடைய டியூட்டி அது. காவல்துறை தன்னுடைய டியூட்டியை செய்யலை. காவல்துறை ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னால் அரசனுடைய தலை. அவங்க யாரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? இல்லை கொடுக்க, இல்லை அண்ணாமலை கார்னர் பண்ணுறதுனால இது கொடுக்கலையா? அவங்க இல்லை அண்ணாமலை கார்னர் பண்ணுறதே விட்டுருங்க. நீங்கள் அண்ணாமலை கார்னர் பாருங்க சார், நீங்கள் வந்து பேரணியோ சீரணியோ நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னாலும் அண்ணாமலையினுடைய புகழும் பெருமையும் கம்மியாக போகிறதில்ல. அண்ணாமலைக்கு விளம்பரம் தேவையில்லைங்க. நான் போனேன்னா தான் எனக்கு விளம்பரம் தேவைப்படும். அண்ணாமலைக்கு நீங்கள் யார் சார் விளம்பரம் கொடுக்கறதுக்கு? இந்த அரசுக்கு என்ன வேண்டி கிடக்கு அண்ணாமலைக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு? அண்ணாமலைக்கு அதான் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் அவருக்கு விளம்பரம் தான், அனுமதி கொடுக்கலைனாலும் அது அண்ணாமலைக்கு விளம்பரம் தான். ஏன்னு கேட்டால் அதை பற்றி தான் இப்போ நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஊடகத்தில் எல்லா இடத்துலையும் இதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஏன் சுதந்திர தின விழாவை கொண்டாடுறதுக்கு, நாட்டு மக்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு எழுச்சி ஏற்படுத்துறதுக்காக ஒரு சீரணி, பேரணி, மோட்டார் சைக்கிள் பேரணின்னு அதில் என்னையா உங்களுக்கு வந்து வன்முறை வரப்போகுது? நேராக கொடியை பிடிச்சிக்கிட்டு சரன்னு போவாங்க, அங்கே போய்ட்டு இறங்குவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வீட்டுக்கு போவாங்க, அவ்வளோதானே. இதை கூட ஒரு சின்ன சமாச்சாரத்தை கூட, ஒரு நிகழ்வை கூட நடத்த தெரியாத இவங்க கார் ரேஸு. அந்த கார் ரேஸ் நடத்த போகிற அந்த ஒரு தலைவருக்கு, மாபெரும் இன்டர்நேஷ்னல் தலைவருக்கு நீங்கள் வந்து முடிசூட்டு விழா பண்ண போகிறீங்க. உங்கள் டாப்பிக்கு வந்துட்டேன். நாளும் குறிச்சாச்சு. நாலு குறிச்சிட்டாங்க. அது எப்படி நாள் குறிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் இமேஜின் பண்ணிக்க முடியும். 4 ஐயரை கூப்பிட்ருப்பாங்க, 4 ஐயங்காரை கூப்பிட்ருப்பாங்க. நல்ல நாளாக பார்த்து, ஆடி மாதம்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க இல்லையா? அங்கே வந்து ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் வேலையில் இருக்கும்போது கரெக்டாக ஆடி மாதம் தான் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகும். சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெல்லியில் போய்ட்டு நான் தெருவிலே உட்கார முடியும்? அங்கே வீடை பார்த்து அங்கே தான் நான் போவேன். ஆடி மாதமோ ஆவணி மாதமோ அங்கே தான் போவேன். ஆவணி மாதம் 19ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில், நல்ல முகூர்த்தத்தில், நல்ல ஹோரையில், நல்ல நேரத்தில் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது வந்து அஃபிஷியலாக வரல சார், அன்அஃபிஷியலாக தான் வந்திருக்கு. அதுவும் ஒரு அமைச்சர் தவறுதலாக அதை சொல்லிட்டாரு. ப்ராபப்ளி அது ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்கெல்லாம் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதனால் சில பிரச்சனைகள்லாம் எழுவதற்கு வாய்ப்பு உண்டு. பட் ஆல் செட் அண்ட் டன் ஆல்ரெடி அவங்க வந்து பண்ணியாச்சு. அதாவது முதல் ஜெனரேஷன், 2வது ஜெனரேஷன், 3வது ஜெனரேஷன். அதாவது கட்சி தலைவர் பதவி அந்த குடும்பத்துக்கு, அதுக்கப்புறமா அந்த குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? இங்கே திருவண்ணாமலைனா ஏவாவேலு, திருச்சின்னா கேஎன் நேரு, அங்கேனா ஐ பெரியசாமி, இங்கேனா இன்னொருத்தர் ஜெகத் ரட்சகன். இந்த மாதிரி அவங்களுடைய பையன் அங்கே எம்எல்ஏ பையன் எம்எல்ஏ. போஸ்டர் ஓட்டுற பையன் வந்து 4வது தலைமுறையாக அவங்க வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் டிஎம்கேனுடைய கட்சி கட்டமைப்பு. அவங்களும் அந்த போஸ்டர் ஓட்டுறத ரொம்ப பெருமையாக தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர, என்ன நம்மளுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கலையே, எம்எல்ஏ பதவி கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப பெருமையாக இன்றைக்கும் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் இன்பநிதிக்கு தான் ஆண் குழந்தை அதையும் சொல்கிறேன். ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு போஸ்டர் அவங்க ஒட்டுவாங்க. இப்படியே தலைமுறையாக போய்கிட்டு இருக்கும். ஒன் திங், உதயநிதி வந்து மினிஸ்டராக இருக்கார். ஆனாலும் கூட இந்த ஒரு 1.5-2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட அவர் இன்னும் மொத்தமாக அந்த தன்னுடைய பொறுப்புகளை மொத்தமாக கையில் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல ஒரு லாக்குனா, அதாவது கொஞ்சம் ஒரு பிணக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய பாருங்கள், எப்போவுமே நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் பல இடங்களில் உங்களுடைய முத்திரையை பதிச்சிருப்பீங்க. இது நான் பண்ணினுதுரா அப்படின்ட்டு. நான்லாம் வேலை பண்ணும்போது ஒரு பிரான்ச்லேருந்து அடுத்த பிரான்ச்சுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரான்ச்சில் நான் பண்ணின வேலையை பற்றி 10 வருஷம் அவங்க பேசுவாங்க. வாசுதேவன் இதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி முத்திரையை பதிச்சிருக்கணும். உங்களுடைய
அருமையான சிறப்பான முத்திரையை என்ன பதிச்சிங்க எந்த துறையில்? விளையாட்டுத்துறை, அப்புறமா திட்டம் செயல்படுத்தும் துறை, அதுக்கப்புறமா வேறு கண்காணிப்பு துறை, அந்த துறை இந்த துறை எல்லாம் இருக்குது. எல்லா துறைகள்லையும் உங்களுடைய முத்திரையை பதிச்சீர்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், உதயநிதியினுடைய இந்த பேலன்ஸ் ஷீட்டு ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் அவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அடுத்த ப்ரொமோஷனுக்கு அவர் தயாராகி இருக்கிறாரு. அவங்க கண்டிப்பாக அவர் தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. மோரோவர் கட்சியில் வேறு யாரையும் நம்புகிற அளவுக்கு இந்த குடும்பம் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அவங்க வேறு யாரையும் நம்பலை. அதுக்காக தான் ஆல்ரெடி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்ற அதிகாரிகள்லாம் பயங்கரமாக எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 400 பேருக்கு மேலே எல்லாரையும் இடமாற்றம் பண்ணியாச்சு. அதே மாதிரி இவர் வெளியூருக்கு வேறே போகிறார், வெளிநாடுக்கு வேறே போகிறாரு. வெளிநாடுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த இதை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வெளிநாடுக்கு ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டில் போகிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் இவருக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் இவர் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2024 மக்களவை தேர்தலில் கூட 10-12 எம்பிக்கள் வந்து இவரை சார்ந்தவர், அதாவது சின்னவரை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதாவது இவருக்கு அனுகூலமான பல விஷயங்களை நடத்தணும். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணத்தை உயர்த்தணும், சொத்து வரி உயர்த்தணும், பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தணும். ஏன்னா இவர் துணை முதல்வர் ஆன பிறகு இதெல்லாம் உயர்த்தினாங்கன்னு சொன்னால் போராட்டம் வெடிக்கும். இவரால் சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு நிமிஷம் அதை வந்து முதலமைச்சரை ஒத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பாருங்கள், இது வந்து கனிஞ்சிருக்கு ஆனால் பழுக்கலை, வலுத்திருக்கு ஆனால் பழுக்கலை அப்படின்னாரு. வலுத்திருக்கு பழம், மாதுளம் பழம் பாருங்கள், நல்லா வலுத்து இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் காயாகவே இருக்குது. அதாவது அதுக்கு என்ன காரணம்? அவருக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை உள்ள ஏதோ வேணா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அவர் ஆக்சுவலி நிறையா ப்ராபப்ளி நேற்று கூட அண்ணாமலை இதை பற்றி பேசினார்னு நினைக்கிறேன். அதாவது முதலமைச்சரே தன்னுடைய மகனை பற்றி தரக்குறைவாக பேசிட்டார், தாழ்த்தி பேசிட்டார் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரிலாம் முதல்வருக்கெல்லாம் எண்ணமெல்லாம் இருக்காது. ஐ டிஃபர் ஃப்ரம் அண்ணாமலை ஆன் திஸ். பழுக்கலைன்னு சொன்னால் அந்த நேரம் இன்னும் கனிந்து வரலை அப்படிங்கிற மாதிரி தான், அந்த மீனிங்கில் தான் அவர் நாள் ஐயர் குறித்த நாள் இன்னும் வரல அப்படின்னா அந்த மாதிரி இன்னும் இப்போது அது வந்துவிட்டு. அதனால் முதல்வர் வந்து அந்த அர்த்தத்தை தான் சொல்லியிருக்காரே தவிர தன்னுடைய மகன் மேலே அவருக்கு அபரிமிதமான பாசம் மட்டும் இல்லை, அபரிமிதமான நம்பிக்கையும் இருக்குது. இந்த திராவிட இயக்கத்தை இன்னும் மேலே எடுத்துக்கிட்டு போவாருங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆனால் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு தந்தை அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அது அப்படி தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக அவருக்கு ஊக்கம் கொடுக்கணும், பின்னாலிருந்து அவரை செய்ய வைக்கணும். அதுதான் அவரோட ஒரு தந்தையினுடைய அழகு, தந்தைக்கான கடமை கூட. அதை தான் அவர் ரொம்ப கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. இதில் எந்த விதமான மன வருத்தமோ இதுவும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதயநிதி கட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாளை துணை முதல்வராக ஆனாலும் சரி ஆகவில்லை என்றாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்துலேயும் எந்த ஒரு மாறுபாடோ வேறுபாடோ ஏற்பட போவதில்லை, மாற்றம் ஏற்பட போவதில்லை. அதே ஸ்டேட்டஸ்கோ தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க கட்சி. யாராவது எதிர்த்து பேசினா சொன்னால் சவுக்கு சங்கர் நிலைமை உங்களுக்கு ஆயிரும். யாவனாவது ஊடகத்தில் எவனாவது போட்டான்னு சொன்னோன்னா ஜெரால்டு ஃபெலிக்ஸுக்கு கதையாயிடும், ரெட் பிக்ஸ் கதையாயிடும். இதை போட்டு மிரட்டிக்கிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து அது பிளட் லைன்லேயே வருது. இட் கம்ஸ் இன் த பிளட் லைன். அவங்களால வேறு மாறுபட்டு சிந்தனை பண்ண முடியாது. அவங்க மட்டும் மாறுபட்டு மாற்ற சிந்தனை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மாற்றி யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த பேரணிக்கு, அண்ணாமலையுடைய பேரணிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்கல, பல்வேறு சமாச்சாரங்களில் கொடுக்கல, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தடை போட்டாங்க, மாநிலம் முழுக்க தடை போட்டாங்க, வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுதந்திர தின 2022 2023 அவங்க கொடுக்கல, 2024 அவங்க கொடுக்க மாட்டாங்க. மாற்றி யோசிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் தங்களுடைய பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொடுக்கல அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்று சிந்தனையும் இல்லை. அதே ஓல்டு மோல்டு, அந்த பழைய மோல்டுலேயே இன்னும் இருக்கிறாங்க. வருங்காலத்துலேயும் கூட அதே மோல்டில் தான் இருப்பாங்க. எல்லாம் ஆளுநருக்கு எதிரான எதிர்ப்பு போக்கு, அவங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு போக்கு, இந்த மாதிரியே அவங்க வந்து போய்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால் உதயநிதி ப்ரொமோஷன் ஆகட்டும், என்ன வேணால் ஆகட்டும், அதனால் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை.